இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியை ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன சொல்லிட்டு இருந்தாருன்றதை என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த நாளிலே நம்ம அதை கவனிக்க போகிறோம். ஆன்லைன்ல வந்தவர்கள் கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். புதிதாக வந்தவர்களும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 14வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் 32வது வசனத்துல, பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜெபம் பண்ண மளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார். நான் ஜெபம் பண்ண மளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகிலடைவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவர் சிலுவையில ஏறுவதற்கு முன்பாக அவர் தனியாக பிரிக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அவர் அநேக மனசுக்குள்ள அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்த போது அவரோடு கூட பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி கொண்டு போய் வியாகுலப்படவும் திகில் அடையவும் தொடங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இத அவர் சொல்லும் போது அவர் அந்த இடத்துக்கு எதுக்கு போறாருனாக்கா, அவர் போயிட்டு உட்காந்து ஐயோ நான் கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு வரேன், கொஞ்ச நேரம் நான் அப்படியே யோசித்துக்கிட்டு வரேன், அதெல்லாம் சொல்ல போல. அவர் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவரு 35வது வசனம், சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கும்படி கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இதெல்லாமே அவர் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வியாகுலத்தை சொல்லிட்டு 37வது வசனத்துல அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயே, 1 மணி நேரம் விழுந்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்ற வார்த்தைகளை அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. மேல இருந்து அவர் வராரு கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு வியாகுலத்தையும் அவருடைய சோதனைகளையும் அவருடைய எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வைங்க ஆண்டவரே. அவர் கெத்செமனேக்கு போறதுக்கு முன்னாடி சீஷர்களிடம் அவர் சொன்னது என்ன, நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை நான் கேட்கும் போது எனக்கு அடிக்கடி ரொம்ப 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 அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 1 மணி நேரம் நீர் விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதே, நீ 1 மணி நேரம் என்கிட்ட ஜெபிக்க கூடாதா? நீ 1 மணி நேரம் என் கூட நீர் விழித்திருக்க கூடாதா? நீ 1 மணி நேரம் என் கூட இருக்க கூடாதா? நீ 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? இததான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சோ நீங்க சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல நாள். நிறைய பேருக்கு ஆஷ் வெட்னஸ்டே என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சாம்பலை குழைச்சி பூசிப்பாங்க, இங்க நல்லா பூசிப்பாங்க, நல்ல ஒரு பெரிய சிலுவை போட்டுப்பாங்க. ஆஷ் வெட்னஸ்டே இதுதான். ஆஷ் வெட்னஸ்டேனா நீ மண்ணிலே உருவாக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய், நீ ஒரு சாம்பல்ன்றத அந்த வசனத்துல ஆதியாகமத்துல சொல்ற மாதிரி அந்த வசனத்தை தான் அது குறிக்குது. அதனால நமக்கு அதை அந்த வார்த்தையை அந்த பைபிள்ல நம்ம பார்க்கறோம்னாக்க, இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதை தூக்கி சிலுவைக்கு போட்டுப்பாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அது எதுக்கு போடுறோம், என்னத்துக்கு போடுறோம் ஒன்னும் புரியாது, அதோடைய பேக்ரவுண்ட் புரியாது, அதோடைய ஹிஸ்டரி புரியாது. ஆனா எடுத்து இன்னைக்கு போட்டுக்குன்னு எல்லாரும் போவாங்க. எல்லாம் ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் இன்னைக்கு ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னு போவாங்க. சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன், இதுல இருந்து என்னென்ன முக்கியன்றதை நான் பேசுறேன், ஓகேவா? ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிட்டு போனாரு, இதுதான் முக்கியம், நீங்க உட்கார்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம். அடுத்தது பார்க்கலாம், 39வது வசனத்துல அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் திரும்பி போய் அவர் ஜெபம் பண்றாரு. அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண 40வது வசனத்துல அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் திரும்ப நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகவும் நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். இதுக்குள்ளதாங்க நிறைய அர்த்தமே இருக்குது. ஆண்டவர் மஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு வந்து நீங்க 1 மணி நேரம் முழிக்க கூடாதான்னு கேட்டார். 2வது அவர் ஜெபம் பண்ண போறாரு, திரும்பி வராரு. திரும்பி வந்து அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க என்ன நித்திரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க நித்திரை மயக்கமா இருக்கிறீங்களே. இன்னைக்கு அவர்களுடைய கண்கள் மிகவும் நித்திரை மயக்கமா அடைந்திருந்தது, தங்கள் மறுமொழி அவங்களால பேசவே முடியல. ஆஷ் வெட்னஸ்டேனா என்னது அப்படின்னு ஒண்ணு பைபிள்ல இருக்குதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனதுதான். உண்மையாகவே ஆண்டவர் ஒரு 40 நாள் உபவாசத்தை அவரே பண்றார். ஆனா அவரே அந்த 40 நாள் உபவாசத்தை அவர் உருவாக்கி அவர் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா வனாந்தரத்துல போய் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு ஒழுக்கத்துக்காக, ஆவிக்குரிய ஒழுக்கத்துக்காக இந்த ஒரு 40 நாட்கள் உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்றது நம்மளுக்கு அது நல்லது.
அப்படின்ட்டு தான் நான் கண்டிப்பா அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இதுல இந்த 40 நாள் தொடங்குதுல, ஆஷ் வெட்னஸ்டேல இருந்து நீ தொடங்கு, உபவாசம் தொடங்கு, நீ குட் ஃப்ரைடே வரைக்கும் உபவாசம் இரு, எந்த கான்செப்டும் இதுக்குள்ள கிடையாது. ஆனா நம்மளுடைய ஒரு ஒழுக்கத்துக்காக எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இந்த உபவாசங்கள் கண்டிப்பாக பிரயோஜனம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம். இதை விட்டுருவாங்க. இதை விட்டுட்டு 40 நாள் நான் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் குடிக்க மாட்டேன், 40 நாள் நான் சினிமா பார்க்க மாட்டேன், 40 நாள் வந்து நான் பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், 40 இன்னைக்கு இன்னிலிருந்து அந்த ஈஸ்டர் வரைக்கும் பரிசுத்தமா வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா, நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் சுத்துவாங்க. ஆனா நான் கேட்கிறேன், கர்த்தர் அதை கேட்டாரா? கர்த்தர் அதை கேட்டார். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவர் போயிட்டு திருப்பி வந்தார் பாருங்க, அவங்க அப்படி கண்ணு ஃபுல்லா நித்திரை மயக்கமா இருந்தாங்களாம். அந்த நித்திரை மயக்கத்துல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிறது. பூ வைக்க கூடாது. யாருக்கு ஆண்டவர் கேட்டாரா ஃபர்ஸ்ட் அவர் பூ வைக்க கூடாதுன்னு? நான் ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க யோசித்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொன்னாரா இந்த 40 நாள் பூ வைக்காத? ஐயோ, அப்படியே பாப்பாத்தி மாதிரி பண்ணிப்பாங்க சிலர்லாம். ஐயோ, கரிமீன் வேணாம், கரிமீன் வேணாங்க, எங்க வீட்டுக்குள்ள கரிமீனே வரக்கூடாதுங்க. எஸ் சாமி கேட்டாரா அத? இதை பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு பிரீச்சிங்லயுமே நான் சொல்லுவேன் இந்த 40 நாட்கள்ல. ஆனா இது கண்டிப்பா இப்படி கடினமா சும்மானா டுப்பாங்க ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இதை கண்டிப்பா நான் பேசுறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்குமே கேட்கல, இப்படி நீ செய்யணும், நீ இப்படி இருக்கணும், நீ வந்து 40 நாள்ல வந்து சண்டை ஆண்டவர் கேக்குது, நீ சண்டை போடாத, பேசாதவங்கள்ட்ட போய் பேசு, நீ அன்பாயிரு, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் இதைதான் சொல்றாரு. இதுக்குன்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இது, ஐயோ கருவாடை கொண்டு வராத, மீனை கொண்டு வராத, கறியை கொண்டு வராத. இதுல பாத்தீங்கன்னா குடிக்காரங்க நேரத்தெல்லாம் நிறைய குடிச்சிருப்பாங்க. கடைசி நாளாம் என்ன, அந்த செவ்வாய்க்கிழமை குடி 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 பார்ட்டி, லாஸ்ட் பார்ட்டி, என்னமோ லாஸ்ட் சப்பர் ஆண்டவர் இருந்தார் அது மாதிரி நினைப்பு இவங்களுக்கெல்லாம். என்ன, அவங்களுக்கெல்லாம் லாஸ்ட் சப்பர் மாதிரி கடைசி அந்த செவ்வாய்க்கிழமை நல்ல பார்ட்டி, கறியை சாப்பிட்றா, மீனை சாப்பிட்றா, கறி வறுத்து கொடுறா, பீஃப் வறுத்து கொடுறா, அதை வறுத்து கொடுறான்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த குடிச்ச கண்ணோட அவங்களாம் நித்திரை மயக்கம் அடைந்தவர்கள். என்ன, அங்க கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும், நித்திரை மயக்கம் அடைந்த. குடிச்சிட்டு நல்லா போதையெல்லாம் போட்டுட்டு, கஞ்சா எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து இன்னையில இருந்து பரிசுத்தம். எப்படியா? அப்புறம் ஈஸ்டர் முடிஞ்ச உடனே அடுத்த அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு சாயங்காலமே பார்ட்டி, அப்படியே மூஞ்செல்லாம் மலரும். அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த 40 நாளும் அப்படி பரிசுத்தம். ஏன் ஒவ்வொரு 365 நாளும் ஏன் நம்ம இப்படி வாழக்கூடாது? பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா, அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா, இப்படிதான் வாழணும் அந்த 40 நாள். எங்கேயுமே பைபிள்ல இதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. நீ பரிசுத்தமாயிரு, அததான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கபடு செய்யாத, நீ திருட்டுத்தனம் செய்யாத, நீ பொய் பேசாத, எல்லாம் 10 கட்டளையில ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை நடக்கும், அதை பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு மற்றவங்க கூட சண்டை போடுவாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. குணங்கள் மாறாது, ஆனா வெளிப்படையா இதுல வேற தாடி வளர்த்துப்பாங்க, அப்படியே கருப்பு தாடி. 40 நாள் பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்ச கொச்சன்னு நல்ல சிங்கம் புலி மாதிரி அப்படியே போறது. என்ன, அதுல கருப்பு ட்ரெஸ் பட்டுது. உனக்கும் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கின்னு மலை ஏறுறாங்களே, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ கெத்செமனே ஏற போறியா, இல்ல அவங்க வந்து வேற மலை ஏறுறாங்க, நீ எங்க ஏற போற? சோ தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கலாமா? கருப்பு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, கருப்பு ஷர்ட் போட்டுப்பாங்க, தாடி எல்லாம் பயங்கரமா வளர்த்துப்பாங்க. அப்புறம் வந்து என்னென்ன செய்வாங்கன்னு எல்லாத்தையுமே செய்வாங்க. எல்லாத்தையும் என்னன்னா ஈஸியா இருக்குமோ ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல போடுறாங்க. ஒரு அம்மா வராங்க, நான் வந்து இந்த 40 நாள் சினிமா பார்க்குற காசெல்லாம் நான் எடுத்து வச்சிருவேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன். அடப்பாவி, யார் உன்னை கேட்டா? சினிமா பார்க்குற காசு ஆண்டவர் காணிக்க கேட்டாரா? கேட்கலையே, அதை கேட்கலையே. உன் மனசை மாத்து, நீ மனம் திரும்பு. ஆண்டவர் வந்தது இந்த உலகத்துல வந்ததுக்கு காரணமே பாவிகளை ரட்சிக்க நான் உலகத்துல வந்தன்றாரு. இவ்வளோ பாவத்தை வச்சுக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, கெட்ட சிந்தனைகளோடு வாழ்ந்துகிட்டு, எல்லாம் கெட்ட காரியங்களோடு வாழ்ந்துகிட்டு, பிசாசுகளோடு வாழ்ந்துகிட்டு, ஆனா மற்றவங்களுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கெல்லாம் காட்டுறது, நாங்க பத்தியா 40 நாள் கொண்டாடுறோம். 40 நாள் என்னங்க? 40 நாள் கர்த்தர் உன்னை பரிசுத்தமா இருக்கதான் அழைத்திருக்கிறாரு ஒழிய விழித்திருந்து செபிக்க மாட்டாயா? கெட்ட குணத்தை எடுத்து போட்டாலே
40 நாளும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 40 நாள் உங்களால இருக்க முடியுதுனாங்க, ஏன் 365 நாள் இருக்க முடியாது? யோசிச்சு பார்க்கலாமா? இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் போய் திருப்பி வந்து அந்த அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி அவர் திரும்ப வந்து மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகவும் நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியா தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது என்னதென்று ஆண்டவரே வந்து கேட்கிறாரு. இந்த நேரத்துல வந்து கேட்கிறாரு, இங்க இருக்கிற இடத்துல வந்து கேட்கிறாரு, உங்க வீட்டுக்கு நான் கேட்டேன், நான் உன்னை இதெல்லாம் செய்ய சொல்லி, நான் உங்க வீட்டுக்குள்ள நான் வரணும்னாக்கா வீட்டை பரிசுத்தப்பட்டு, உன்னுடைய இல்லத்தை பரிசுத்தப்பட்டு, உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்பட்டு தான் ஆண்டவர் கேட்கிறாரு ஒழிய, நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். மற்றவங்க பொறாம குணம் வச்சுக்கிறோம்ல, மற்றவங்க நம்ம பெருமையா பேசுறோம்ல, பொய் பேசுறோம்ல, கபடி பேசுறோம்ல, இதை தான் விட சொல்றாள் ஒழிய ஆண்டவர் சும்மா நீ வந்து இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். ஐயோ 40 நாளுங்க 40 நாள் மேல பழி போடாதீங்க. 40 நாள் வந்து நீ பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீ ட்ரை பண்றனாக்கா அதை தான் ஆண்டவர் விரும்புறாரே ஒழிய நீ ஜெபம் பண்ண மாட்டியா? ஆண்டவர் ஒருவேளை நம்மளை வந்து கேட்டா நமக்கு மறுமொழி சொல்றதுக்கு வார்த்தை இருக்குதா? ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ இதெல்லாம் உன்னை செய்ய சொன்னா, உபவாசம் கூட நான் இருக்க சொன்னேன் கேட்டா, அது நம்மளுடைய கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம். அந்த அந்த நாட்களை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம். சோ ஆண்டவருக்கு எதிர்பார்க்குதுன்னா, நீ எப்பவுமே எனக்காக எப்படி நிப்ப? நீ எப்பவுமே எனக்காக பரிசுத்தமா எப்படி? நான் வரும்போதெல்லாம் நீ வந்து தூங்குகிற காட்டுற, நான் வரும்போதெல்லாம் இந்த 40 நாள் எப்ப பாரு நீ ஒரு சடங்காச்சாரமா எடுத்துக்கிற. 40 நாள் இன்னைக்கு சடங்காச்சாரமா எடுத்துக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை போட்டு பாத்தீங்கன்னாக்கா வீட்டை போட்டு தேய்ச்சி கழுவாங்க. செவ்வாய்க்கிழமையில கழுவாங்க. ஏன்னா ஏசாமி வராராம், வெள்ளிக்கிழமையில வந்துடுறாராம், அவங்களுக்காக வந்துடுறாராம். மற்ற நாள்லாம் அப்படி குப்பையா கிடக்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்னைக்குமே எதிர்பார்க்கல. உங்க வீட்டுல நடக்கிற சண்டையை நிறுத்துங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற வாழ்க்கையை கத்துக் கொடுங்க. ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்ற வீட்டுல குடும்ப ஜெபத்தை நடத்துங்க. 40 நாள்ல ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் குடும்ப ஜெபத்தை நான் நடத்தி பாக்குறேன். 40 நாள் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் ஜெபத்தை நடத்தி பாக்குறேன். நான் ஜெபம் பண்ண போறேன். நான் 40 நாள்ல நிறைய வேதங்களை வாசிக்க போறேன் சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாக்கா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர்கிட்ட நமக்கு வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட அவர் வந்து கேட்கிறாரு, நீங்க 1 மணி நேரம் முழிச்சிருக்க கூடாதா, நீங்க ஜெபம் பண்ண கூடாதான்னு கேட்கும் போது மறுமொழி சொல்றதுக்கு அவங்ககிட்ட வார்த்தையே இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஒருவேளை 40 நாளுங்க, நான் நிறைய பேர் எனக்கு இந்த கதைலாம் ரொம்ப கேட்கணும்னு ஆசை. என்ன 40 டேஸ் 40 டேஸ் இல்ல, 40 நாள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 40 நாள் இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் நான் ஒண்ணும் சமைக்க மாட்டேங்க, எங்க வீட்டுல வெஜிடபிள் தாங்க சாப்பிடுவோம். அது சொல்ற முகச்ச பார்க்கணும். என்ன சரியான அது ஒரு பக்தியே இல்லாததானோ. நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் அப்படியே சடங்காச்சாரம் மாதிரி கடைப்பிடிப்பாங்க. அப்படியே சிலர் எல்லாம் பார்ப்பாங்க, அப்படியே அப்படியே முழமா பூ வச்சுட்டு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூவே வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாட்கள்ல நல்லது பேச மாட்டாங்க, கெட்டது பேச மாட்டாங்க. ஐயோ இந்த நாள்ல எல்லாம் எல்லாத்தையும் பேசுங்க. ஆண்டவர் அப்படி பிரிச்சே வைக்கல. ஆண்டவர் என்ன இந்த நாள்ல நீ பேசக்கூடாது. அவரு பாவம் ஏதோ தன்னுடைய வியாகுலத்தை போயிட்டு கெத்செமனே தோட்டத்துல சொல்லிட்டு வராரு பிதா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இந்த வியாகுலம் இந்த சோதனையில இருந்து என்னை வெளில கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தா. உன்ன வியாகுலமா இருக்க சொன்னாரா? உனக்கு எதனா தோட்டம் இருக்குதா? எங்க போயிட்டு நீ வியாகுலமா இருப்ப? அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பே. அவருக்காக நீ போயிட்டு சோகமா, அவர் என்னைக்கோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிலுவையில ஏறி அவர் இறங்கி உயிர் தெழுந்து விட்டாரு. ஆனா நம்ம பண்ற அமக்கலத்தை பார்த்தா நாளைக்கே அவரை புதைகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நாளைக்கே அவருக்கு துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாள் துக்க நாட்கள் சிலருக்கெல்லாம் துக்க நாட்கள் இதெல்லாம். அப்போ அதாவது உயிரோடு இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இது எல்லாமே இந்த சடங்காச்சாரம்லாம் செஞ்சுட்டான்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்கிட்ட அதெல்லாம் கேட்கவே இல்லை. பிரியாணி சாப்பிடக்கூடாது, சிக்கன் பீஸ் சாப்பிடக்கூடாது, மட்டன் பீஸ் சாப்பிடக்கூடாது, இந்த எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் நம்ம தொடக்கூடாது, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துக்கணும், இப்படியே இருந்துக்கணும். கர்த்தர் அதெல்லாம் கேட்கல, தயவு செய்து கேட்கல கர்த்தர் அதெல்லாம். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சடங்காச்சுகளுக்குள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நிறுத்துங்க. அதை ஏன் நீங்க செய்யணும்? அங்க கேட்கிறாரு பாருங்க, தங்கள் மறுமொழி அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அதான் நம்மளுக்கு புரியல, என்ன மறுமொழி சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. 3ஆம் தரம் 41வது வசனம், அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் போதும்,
வேலை வந்தது. இதை மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்க போகிறான். 3வது தடவை வந்தாரு. அப்புறம் பாருங்க 42வது வசனத்துல, என்னை காட்டி கொடுக்கிறோம் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் வாருங்கள் என்றார். அதாவது 3வது தடவை வந்தோம், அவர் சொல்லிட்டாரு, இனி இளைப்பாருங்கள்ட்டாரு. முன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வருஷம் இந்த சடங்காச்சாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ போதும் அப்படின்ட்டு போயிட்டார். நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ இருந்துக்கோ அப்படின்ட்டு. ஆண்டவர் கெத்செமனேக்கு போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கிறாரு பாருங்க. அந்த சிலுவைக்கு ஏறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, தன்னைத்தானே ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல, நான் ரொம்ப வியாகுலப்பட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல கஷ்டங்கள் இல்லை, எத்தனை பேர் வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லை, எத்தனை பேர் அப்படியே அங்கலாய்க்கிறாங்கல்ல. ஒரு கதையும் வாசிக்கும் போது, ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது, நியூஸும் பார்க்கும்போது பயமா இருக்குது. ஐயோ இப்படியெல்லாம் வந்துருவாங்களோ, அப்படியெல்லாம் வந்துருவாங்களோ. நேற்று ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. அப்படியே ஒரு ஆள் வரான், ஒரு பேப்பரை கொடுக்குறான், இன்னொருத்தட்ட எதிர்க்க வரவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறான். கொடுத்த உடனே இந்த அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு அவன் கேட்கறான். அவள் தான் அவர் அந்த பேப்பரை வாங்குறாரு, அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பேக்ல இருக்கிறதெல்லாம் அந்த ஆள் கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அந்த ஆள் கிட்ட எல்லாத்தையும் செல்போனு, பர்ஸு, பணம், எல்லாத்தையும் கொடுத்துடுறான். இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு எச்சரிப்பாவே, ஒரு வீடியோவாகவே போட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. பிரியமானவர்களே, இந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, புதன்கிழமையில போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமையில போயிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு போய் பாருங்களேன், எல்லா சர்ச்சும் திறந்து இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் வருவாங்க, வந்து அங்க ஜெபம் பண்ணுவாங்க. எஸ், செய்யலாம். ஏன் நம்ம அதை 365 நாள் செய்யக்கூடாது? ஆண்டவர் அதை தானே கேட்கிறாரு. இன்னைக்கு அவர் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு, ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது, ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது. மறுபடியும் வந்து சொல்றாரு, 3வது தடவையும் வந்து சொல்றாரு. 3வது தடவை வந்து சொல்லும் போது, இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நீ போ, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேல, யூ டேக் ரெஸ்ட்ன்ட்டார் ஆண்டவர். நீ இளைப்பாருங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் அவன் காட்டி கொடுக்குறவன் வரான். அதுக்கப்புறம் வேலை நடக்குதுல்ல. ஸோ இந்த 40 நாட்களிலே உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, தயவு செய்து யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த 40 டேஸ்ல ஆண்டவரை நீ என்னோடு கூட இருப்பீராக இயேசு சுவாமி. எத்தனை ஜப குறிப்புகள் இருக்குதுங்க, எத்தனை ஊழியங்கள் இருக்குது, எப்படிலாம் நம்ம வாழ வேண்டும். என் ஃபியூச்சர் என்ன யாருக்கும் தெரியாத, நான் எப்படி வாழ போறேன் எனக்கு தெரியாத, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத, என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் ஆண்டவரோடு கூட செலவிடும் நேரங்கள் வீணாய் போவதே கிடையாது. ஒரு நாளும் வீணாய் போவதே கிடையாது. தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான்லாம் காலையில எழுந்திருக்கும் போதே எனக்கு ஒரு உற்சாகம். 40 நாள் ஃபாஸ்டிங் இல்ல ஆண்டவரே, இந்த 40 நாள் ஃபாஸ்டிங்ல ஆண்டவரே அப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆண்டவரே. சாத்தா என்ன பண்ணாலும் ஆண்டவரை தோத்துருவான் ஆண்டவரே. அந்த ஒரு அஷூரன்ஸ் வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. ஒரு நாளும் பிசாசு என்னை தொட முடியாது, ஒரு நாளும் பிசாசு என்னை சோதிக்க முடியாது, நான் சோதனைக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா நம்ம உபவாசம் எடுத்தாலே சாத்தான் எப்படி பயப்படுவானா, அடாடாடாடா இவங்க என்னடா பெரிய கண்ணை தூக்கிட்டாங்களே அப்படின்னு பயப்படுவான் பிசாசு. ஸோ எந்த அளவுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமோ, இன்னைக்கு ஒரு பவர்னாக்கா நாளைக்கு டபுள் த பவர், நாளைக்கு இன்னும் டபுள் த பவர். அப்படியே ஆண்டவர் அந்த பவரை ஏத்திக்கிட்டே போவார். அந்த உபவாசம் அந்த 40 நாட்களில நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன இன்னும் டபுளா தான் எடுத்து யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் வல்லமே. அப்ப நான் யோசிப்பேன், எப்படி ஆண்டவரே எப்படின்னு கேட்கும் போது, உபவாசத்துல இருக்கிறல, நீ 40 டேஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கிறல, கண்டிப்பா ஆண்டவர் என்ன வல்லமே எடுத்து உபயோகப்படுத்துவார் என்ற ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. தயவு செய்து ஒரு பாரம்பரியமான காரியத்துக்குள்ள போகாதபடி இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த 40 நாட்களிலே உபவாசம் இருந்து என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே, என் வீட்டுக்குள்ள சில காரியங்கள் நடக்க வேண்டுமே ஆண்டவரே, என்னுடைய ஆபீஸ்ல சில காரியங்கள் நடக்க வேண்டுமே, என்னுடைய பிசினஸ்ல சில காரியங்கள் நடக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடைபெற வேண்டும் ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கத்தா இந்த ஜெபத்துக்கு அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க கொண்டாடுவீங்க. அவ்வளோ காரியம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த 40 நாட்கள்ல எங்களுடைய கல்யாணம் ஆனதுல இருந்து கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியில இருந்து, நான் தனியா சொல்றேன், ஆவறதுக்கு முன்னாடியில இருந்து கல்யாணம் ஆன பிறகு நாங்க 2 பேருமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் எடுப்போம் இந்த உபவாசத்தை. ஒவ்வொரு வருஷமும் எடுத்து எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதை அப்படியே ஒரு தடவை அப்படியே கொண்டாடுவோம். கர்த்தர் இதை கேட்டு உதவி செய்யறாரு. அது மட்டும் இல்ல, 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கையை பிடிச்சி இந்த உபவாசத்துல ஆண்டவரே நாங்க வச்சு ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து
இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. சும்மா பூவை வைக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், போதைப் பொருள் எடுக்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். இந்த உபவாச நாட்கள்ல கடன் வாங்கினா கத்தர் அது இன்னும் நல்லா தருவாருன்னு சொல்லிட்டு கடன் வாங்காதீங்க போயிட்டு. அதெல்லாம் நிறுத்துங்க. கடன் வாங்குறத நிறுத்துங்க, வட்டிக்கு வாங்குறத நிறுத்துங்க, வட்டிக்கு விடுறத நிறுத்துங்க, லஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க. இதெல்லாம் நிறுத்தினா கத்தர் நம்மளுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் அனைவருமே இந்த நேரத்துல ஆண்டவருக்கு கண்களை நாம் மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து